என்ன சமையலோ என்ன சமையலோ. வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு மட்டன் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். மட்டன் கீமா சப்பாத்தி, பரோட்டா, ப்ரெட்டுன்னு எல்லாத்துக்கூடவுமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அசத்தலான மட்டன் கீமா செய்ய தேவையான பொருட்கள்: கொத்துக்கறி, பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை பட்டாணி, குடைமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், மட்டன் மசாலா, கரம் மசாலா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, தயிர், சீரகம். முதல்ல இது போல் கொத்துக்கறியை நல்லா கொத்தி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கடையிலேயே கொத்தியும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா எலும்பு இல்லாமல் மிக்சியில் கூட அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அதோட நல்ல கையளவு கருவேப்பிலையை சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா பொரியணும், அப்போ தான் நமக்கு வாசனையாக இருக்கும். நல்லா சூப்பராக பொரிஞ்சிருச்சு. இப்போ அதோட 2 பெரிய வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்ல பொடியாக இருக்கணும், அப்போ தான் மட்டன் கீமா ரொம்ப சுவையாக இருக்கும். மட்டன் கீமாவுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். ரொம்பவும் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கலர் மாறினா போதும். அதோடு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். நல்லா பச்சை வாசனை மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொத்துக்கறியை சேர்த்துடலாம். இந்த கொத்துக்கறி வேக வச்சதெல்லாம் இல்லை, அப்படியே பச்சையான கறி தான். இதுலேயே தான் நம்ம வேக வைக்க போகிறோம். நல்லா கொத்தி எடுத்துருக்கிறதுனால ரொம்பவே சீக்கிரத்தில் வெந்துடும். வெங்காயத்தோட கொத்துக்கறியை சேர்த்து நல்லா வதக்கிடணும். அந்த கலர் மாறணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ அதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கொத்துக்கறிக்கு கொஞ்சமாக இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். இந்த கறியே நல்லா தண்ணி விடும், அதுலேயே நமக்கு சூப்பராக வெந்துடும். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு, மூடி வச்சு வேக விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல தண்ணி விட்டுருக்கு. இதுலேயே நம்ம தக்காளி விழுது சேர்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ஒரு தக்காளி எடுத்திருக்கோம், நல்ல விழுதாக்கி சேர்த்தாச்சு. நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடலாம். ரொம்பவும் தக்காளி சேர்த்துடக்கூடாது, ஒரு தக்காளியே போதுமானது. தயிரும் கூட நம்ம சேர்க்க போகிறோம், அப்புறம் புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதோட குடைமிளகாய் நல்ல பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம், ஒரு சின்ன குடைமிளகாய். இப்போ அதோட கொஞ்சமாக பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க. அதோட சாப்பிடும் போது ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். குடைமிளகாய், பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ அதோட தூளெல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா. மட்டன் மசாலா, கரம் மசாலா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். மட்டன் வேகிறதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காகவும் சேர்க்குறோம். கறி நல்ல ஜூஸியாக சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சப்பாத்தி, ப்ரெட்டு கூட ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த மட்டன் கீமா. ரொம்பவே சுலபமும் கூட. இப்போ அதோட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தாச்சு. மட்டன் கீமா ரொம்பவே அருமையாக ரெடி ஆகிருக்கு. மல்லித்தழை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப அட்டகாசமான டெலிஷியஸான மட்டன் கீமா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நம்ம சேனல் என்ன சமையலோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் உணவின் சுவையில் உள்ளத்தை வெல்லுங்க.